வணக்கம் நண்பர்களே, நாம திண்டுக்கல் சமையலேருந்து பேசுகிறோம். இனி வரைக்கும் திண்டுக்கல் சமையலில் நம்ம ஓன் வீடியோ போட்டதில்லை. இப்போ நம்ம ஏன் ஓன் வீடியோ போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் திண்டுக்கல் மசாலா, அதாவது வீட்டு ஹோம்மேடு மசாலா எதுவும் நீங்கள் தயார் பண்ணுறீங்களா, அப்படி இருந்தால் எங்களுக்கு உங்கள் நம்பர் கொடுங்க, எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணனால சரி ஓகே நம்மளும் தயார் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 6 மந்த்தாக நான் அந்த ப்ராசஸை நான் பார்த்துட்டு ஓகே நம்மளும் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ முடிவுக்கு வந்திருக்கோம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ரெசிபி நம்ம முதல்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அப்போ தான் நாங்கள் வந்து கருப்பு உளுந்து அல்வா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். கருப்பு உளுந்து அல்வா அப்படின்னு சொன்னேன்னா அது ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, என் குழந்தைங்க எனக்கு ரெண்டும் பொண்ணுங்க தான். அவங்க அந்த பீரியட்ஸ் டைம்லலாம் வந்து ரொம்ப டயர்டாவாங்க. அப்போது பெரியவங்களாம் சொல்லுவாங்க உளுந்தங்களி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உளுந்தங்களி பண்ணி கொடுத்தா 2 பேருமே சாப்பிட மாட்டாங்க. சரி இது நம்ம எப்படி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணும்போது தான் எனக்கு அல்வா ஸ்டைலில் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஸ்டைலில் பண்ணேன். ஆனால் அது ஒரு கடினமான ப்ராசஸ் தான். ஆனால் அதை பண்ணி கொடுத்தோன்னே அவங்க சாப்பிட்டோன்னேன்னு நெக்ஸ்ட் மந்த்து பீரியட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு அந்த ஹிப் பெயின் இந்த மாதிரிலாம் இல்லை. மந்த்லி நான் அதை அவங்களுக்கு வந்து ரெகுலராக ஒரு 15 டேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த ஹெல்த் வைஸாக இருந்தாலும் சரி, சீரியஸாக இது வந்து நான் வந்து ஹெல்த் வைஸுக்காக மட்டும்தான் இந்த ப்ராடக்டை வந்து நான் லான்ச் பண்ணேன். எனக்கு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். சரி ஓகே நம்ம ஹெல்த் வைஸாக இது வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது, இதை வந்து நம்ம ரீச் பண்ணலாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டக்குன்னு அது என் பொண்ணு தான் சொன்னான், மம்மி இதை பண்ணுங்க மம்மி அப்படின்னு சொன்னோன்னே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு திண்டுக்கல் சமையலில் ஃபஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து அல்வா அப்படின்னு லான்ச் பண்ணலாம் நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி ஆர்டர்ஸும் போய்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்ம திண்டுக்கல் சமையலில் கிட்டத்தட்ட 30 வகையான மசாலாக்கள், அதாவது ஹோம்மேடு மசாலா தான் எல்லாமே நம்மளாக ஒவ்வொன்றா தயாரிக்கிறோம். இது வந்து எங்கேயும் ஹோல்சேலில் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறதுலாம் கிடையாது. இது நம்ம சொந்தமாக தயாரிப்பு. இனி வரும் வீடியோக்களில் வந்து நம்ம எப்படி தயாரிக்கிறோம், நம்ம எப்படி பேக் பண்ணுறோம் அப்படிங்கிற எல்லா வீடியோவுமே வந்து திண்டுக்கல் சமையலில் வரும். எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறனால வந்து எங்களால் வீடியோ போட முடியல. அதனால தான் நான் சும்மா ஒரு போஸ்ட்டாக போட்டுட்ருக்கேன். சரி இன்றைக்கி ஒரு ஓன் வீடியோ போட்டலாமே அப்படிங்கிறதுக்காக தான் நான் போடுறேன். இதில் வந்து நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, நம்ம திண்டுக்கல் சமையலே ஃபேமஸான பிரியாணி மசாலா, குழம்புத்தூள், அதே மாதிரி பொடி வகைகள், இட்லி பொடி, பிரண்டை பொடி, தூதுவளை பொடி, இந்த மாதிரி ஒரு 30 வகையான மசாலாக்கள் நம்ம வந்து ஹோம்மேடாக தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோவும் இனி வரும் வீடியோக்களில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுவோம். அது எப்படி குவாலிட்டியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மசாலா வேணும்னாலும் நீங்கள் வந்து டைரெக்டாக நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம். அதுக்கு வெப்சைட் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ரெடியானா வெப்சைட்டும் கொடுப்போம் நாங்கள். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா எங்கள் டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ரேட்டு வந்து ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரே பண்ண வேண்டாம். அதே மாதிரி என்னடா எதுவும் கலப்படம் வருமா, கண்டிப்பாக அதை மட்டும் நீங்கள் மீன் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம திண்டுக்கல் சமையலில் 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் மேலே 1.5 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்துடுச்சு. இனி வரைக்கும் நான் வந்து ஓன் வீடியோ எதுவும் போட்டதில்லை, ப்ரொமோஷன் வீடியோவும் எதுவும் பண்ணதில்லை. ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் வீடியோ நிறையா வந்தது. ஹெல்த் மிக்ஸ் வந்தது, ஜூஸ் ஐட்டம் வந்தது, காஃபி தூள் வந்தது, எல்லாமே வந்தது. ஆனால் எனக்கு ப்ரொமோஷனில் எனக்கு உடன்பாடு கிடையாது. எல்லாம் பணம் சம்பாதிக்கலாம், அதனால ப்ரொமோஷன் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அதனால ஏதாச்சும் ஒரு அஃபெக்ட் ஆச்சுன்னா அது ரொம்ப நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாகும். அதனால வந்து அந்த மாதிரி ப்ரொமோஷன் வீடியோ நான் இன்ன வரைக்கும் பண்ணதில்லை. நம்ம திண்டுக்கல் சமையலில் ஹோம்மேடு மசாலா உங்களுக்காக ரெடியாக இருக்குது. இதுவும் உங்கள் விருப்பத்தின் பேரில் தான் நான் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எந்த பொருள் தேவையோ அதை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணால் எங்கள் டீமில் இருக்கிறவங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. தேவையான பொருளை ஆர்டர் பண்ணி சந்தோஷமாக மகிழுங்க.